தன்னை குறிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் பகவதியின் முன் எப்படி டாக்டரிடம் பேசுவது, அதை எப்படி கொடுப்பது, மிகவும் குழம்பிக் கொண்டிருந்தாள். சாப்பாட்டறை மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த மருந்து பெட்டியை பார்த்ததும் சட்டென்று ஒரு எண்ணம் மின்னலடித்தது. சுற்றுமுற்றும் பார்த்தால் வேலைக்காரி பொன்னி மரகதத்தின் அறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். வழக்கம் போல காத்தாகி பின்பக்கம் சாமான்களை கழுவி கொண்டிருந்தாள். மாயா முன்னரையில் காலை பத்திரிகை ஒன்றில் மூழ்கி உட்கார்ந்திருந்தாள். நடையில் இருந்த பீங்கானில் டாக்டர் கை கழுவும் ஓசை கேட்டது. துவாலை இதோருக்கு டாக்டர் என்று பகவதி கூறியதும் காதில் விழுந்தது. சட்டென்று சாப்பாட்டறை மேஜையை அணுகி டாக்டரின் மருந்து பெட்டியை மெல்ல திறந்தாள் சாம்பவி. தன் இடையில் செருகிக் கொண்டிருந்த கடிதத்தை உள்ளே போட்டு முன்போல் பெட்டியை மூடி பட்டன்களை நன்றாக அமுக்கி பூட்டினாள். அதற்குள் அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போல் பயத்தில் அடித்து கொண்டது. உள்ளே சென்று வேகமாக அவருக்காக காஃபி கலந்து டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். மரகதம்மா இப்போ நல்லா குணமடைஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னும் சில நாட்கள்ல எழுந்து வீடு பூராவும் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் உன்னோட அயராத பணிவிட தான் காரணம். நானும் எத்தனையோ இடங்களுக்கு போய் வரேனே. பயிற்சி பெற்ற நர்ஸ் கூட உன்னாட்டம் ரொம்ப அனுசரித்து பணிவிட செய்யறத பார்த்ததில்ல. நர்ஸ்கள் கடமைக்கு செய்கிறாங்க. நம்ம சாம்பவி மாமியார்னு பக்தியோட பணிவிட செய்கிறா. இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கே டாக்டர். தன் வெறுப்பை அடக்கி கொண்டு சிரித்தாள் பகவதி. உன் மாமியார் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்வேன். உனக்கு ஆனாலும் ரொம்ப பொறுமம்மா என்று புகழ்ந்தபடி காஃபியை எடுத்து பருகினார் டாக்டர். காஃபி A1, எனக்கு பிடிச்சாப்புல நல்ல சூடா வாய்க்கு ருசியா போட்டு கொண்டு வந்திருக்க. சமையலிலும் வீட்டை கவனிச்சுக்கிறதிலும் நீ ரொம்ப கெட்டிக்காரி. பகவதி தாடை இருக பற்களை கடித்து கொண்டால், வந்தோம் காரியத்தை கவனிச்சோம்னு கிழவன் சட்டுப்புட்டுன்னு வெளியில போக மாட்டானா? சாம்பவிக்கு புகழ் மாலை போட்டு கொண்டிருக்கிறானே, எத்தனை நாழி கண் காணிச்சுக்கிட்டே நிற்கிறது. உள்ளூர கோபத்தில் அழுத்து கொண்டால், மறுபடி நான் அடுத்த வெள்ளிக்கிழமை உன் மாமியாரை பார்க்க வந்தால் போதும். இடையே ஏதாவது அவசரம்னா ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. ஓடி வந்து உதவி செய்கிறேன், கவலை வேண்டாம் என்று கூறிவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே போக திரும்பியவர் மறுபடி உள்ளே வந்தார். ஆமா, பார்த்திபன் எப்போ ஊர்லேருந்து வருகிறார்னு தெரியுமாமா? கடுதாசி ஏதாவது போட்டாரா? கண்ணிமைகள் கணக்க சாம்பவி தரையை பார்த்தாள். புரியுது, வேலை அழுத்தத்துல அவருக்கு கடிதம் போட நேரமில்லை. உனக்கு அதை பத்தி வருத்தமா இருக்கு. வேலை சம்பந்தமா போன உன் கணவர் வெளியூர்லேயேவா உட்காந்துருவார். உன்னையும் அம்மாவையும் பத்தி நாள் முழுதும் நினச்சிக்கிட்டு தான் இருப்பார். நான் சொல்றது பலிக்குதா இல்லையான்னு பாரு. இன்னும் 2 நாள்ல ஊர்லேருந்து வந்துடுவார். மேலும் அவர் கவலைப்படுறாப்புல நிலைமை எதுவும் தவறாக இல்லையே. சிரித்தபடி டாக்டர் திரும்பி வெளியே நடந்தார். அப்பாடா என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பகவதி. சாம்பவிக்கும் மனம் நிம்மதியாக இருந்தது. வீட்டுக்கு போனதும் டாக்டர் பெட்டியை திறந்து ஏதாவது மருந்து எடுக்கும் போது அவளது கடிதத்தை பார்ப்பார். திடுக்கிட்டு போவார். உடனடியாக வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க அங்கே வந்தாலும் வரலாம். அப்படி அன்று கவனிக்க நேரமில்லாது பெட்டியை பார்க்காது விட்டுவிட்டாலும் அடுத்த நாளோ மறுநாளோ பார்ப்பார். பார்த்திபன் வீட்டுக்கு வந்ததும் மாமியார் கொடுக்க போகும் கடிதத்தை படித்து கோபம் கொள்ளும் முன் ஒரு சமயம் டாக்டர் முந்திக்கொண்டு அவளது கடிதத்தை கொடுத்து விடலாம். அப்படியே கொடுத்து விட்டால் கலங்கிய கண்களிலிருந்து கன்னத்தில் உருண்ட கண்ணீர் துளிகளை விரலால் சட்டென்று தட்டிவிட்டு துணிவுடன் உள்ளே சென்றாள். அதற்கு பின்னர் அங்கே நடந்தவை சாம்பவியின் மனதில் தீவிரமான கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டது. தோட்டக்கார சுந்தரத்தையும் வேலைக்காரி காத்தாயையும் வீட்டின் எஜமானி அழைப்பதாக கூப்பிட்டு அனுப்பினாள் பகவதி. தலையில் கட்டியிருந்த முண்டாசை உதறி இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஓடோடியும் வந்தான் சுந்தரம். சிறு பையனாக அந்த வீட்டிற்கு வேலைக்கு வந்தவன் பெரிய தனக்காரர் காலத்திலிருந்தே தோட்ட வேலையை பார்த்து வந்தான். இப்போது நடுத்தர வயதை தாண்டி தலை நரைத்து உழைத்து தழும்பேறிய கையும் உள்ளத்திலே விசுவாசமும் நிறைந்தவனாக அந்த பெரிய தோட்டத்தில் அவனுக்காக கட்டப்பட்டிருந்த சிறு ஓட்டு வீட்டிற்குள் தன் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் ஒரே மகளை பக்கத்து கிராமத்திலே கட்டி கொடுத்துவிட்டு மீதி நாட்களை அந்த வீட்டிற்கே உழைத்து உயிரை விட தீர்மானித்திருந்தான். சமீப காலத்தில் அவனுக்கு லேசாக காது செவிடாகி விட்டிருந்தது உண்மை. வாப்பா சுந்தரம், நீ ஊருக்கு போகணும்னு அம்மா கிட்ட கேட்டியாமே? உரத்த குரலில் பகவதி அதட்டி கேட்டாள். வெற்றிலை காவி ஏறிய பற்கள் தெரிய பவ்யமாக புன்னகைத்தான். என் சம்மந்திக்கு உடம்பு சுகமில்லை, ஒரு நடப்பை பார்த்துட்டு வரணும்னு அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அது சின்ன எஜமா கல்யாணத்துக்கு முந்தி. இப்போ அம்மா உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறதால நான் எப்படி போக முடியும்? பரவாயில்ல, அவங்க சுகமாயிட்டு வராங்க, உள்ளவா என்று அழைத்து கொண்டு மரகதத்தின் அறை வாயிலில் அவனை நிற்க வைத்தாள். கதவை அகல திறந்துவிட்டு, மரகதம், தோட்டக்கார சுந்தரம் வந்திருக்கான். 10 நாள் லீவில் அவன் ஊருக்கு போகலாம்னு சொன்னியே, அதை நேரில் உன் வாயால் சொல்லிடு.
என்றாள் பகவதி. மரகதம் மெல்ல படுக்கையில் நின்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சுந்தரம், பாவம், நீ எனக்காக உன் சம்மந்தியை கூட போய் பார்க்கல. அது நியாயம் இல்லை. ஒரு நட நீயும் உன் பெஞ்சாதியும் ஊருக்கு போய் பார்த்துட்டு சீக்கிரமா திரும்பி விடுங்க என்று உத்தரவிட்ட வண்ணம் தலையணை அடியிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் முன் நீட்டினால் நன்றி மிக்கவனாக அவன் குழைந்து கும்பிட்டு விட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான். நடையில் சாம்பவியை பார்த்ததும் தலையை சொரிந்து கொண்டு தயக்கத்துடன் நின்றான். ஊருக்கு போயிட்டு வரேனுங்க, 4 நாள்ல திரும்பிடுவோம். இன்னைக்கு செடி கொடிகளுக்கு நிறைய தண்ணி பாய்ச்சிட்டு போனா ஒரு 4 நாளுக்கு அதுகள் தாக்கு பிடிக்கும். என் சம்மந்தி உடம்பு ரொம்ப கேவலமாயிட்டதுன்னு செய்தி வந்துச்சு. அதனால ரொம்ப கவலையா இருக்கு. போய் முதல்ல தோட்ட வேலைகளை சீக்கிரம் கவனி. பகவதி உரத்த குரலில் அதட்ட அவன் ஒரு கும்பிடு போட்டபடி பின்பக்கம் மறைந்து விட்டான். அடுத்ததாக காத்தாயி அங்கே வந்து நின்றாள். சமயபுரத்தாளுக்கு வேண்டுதல ஒரு 4 நாள் ஓய்வு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியாமே? பகவதி அதட்டினாள். அடுத்த கிராமத்துல நான் பெண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். மகன் திருச்சியில வேலை பார்க்கறான். குடும்பத்தோட சேர்ந்து சமயபுரம் போவதாக வேண்டுதல. அதை நேர்ந்துக்கிட்டு 4 வருஷத்துக்கு மேலாச்சு. என் பேத்திக்கு போன வருஷம் தட்டமை கண்டு ரொம்ப தடபுடல் ஆயிடுச்சு. சாமி குத்தம்னு மனசு சங்கடப்பட்டுது. அம்மா கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், போலாம் இரு, சின்ன ஐயா கல்யாணம் கூடியிருக்கு, அவசரப்படாதேன்னாங்க. இப்போ அவங்க உடம்பு இப்படி இருக்கிறச்ச கவலைப்படாத, கை கொடுக்க பொண்ணு இருக்கா. நாங்க இத்தனை பேர் வீட்டில் இருக்கோம். சின்ன எஜமா ஊர் திரும்பறதுக்குள்ள நீ போய் உன் வேண்டுதலையை முடிச்சுக்கிட்டு வந்துரு என்று உத்தரவிட்டு அவளையும் மரகதத்தின் அறைக்கு நெட்டி தள்ளி கொண்டு போனாள் பகவதி. சொல்லு மரகதம், தெய்வ குத்தம்னு இவ வேதனைப்பட்டுக்கிட்டு வேலை செய்யறதால என்னவோ நீ இன்னமும் குணமடையாம படுத்து கிடக்குற. அதனால சீக்கிரம் இவ குடும்பத்தோட போய் சாமி காரியத்தை முடிச்சுட்டு வரட்டும். என்ன சொல்ற? பகவதி, நீ சொல்றதுதான் சரி. இன்னைக்கு பகலே இவ புறப்பட்டு போகட்டும் என்று புன்னகைத்து விட்டு மறுபடி தன் தலையணை அடியில் மெல்ல துழாவி ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்தாள் மரகதம். நன்றி உணர்வில் நான் தடுமாறி போனாள் காத்தாயி. நான் அப்படியே செய்யறேம்மா. மாரியாத்தால கும்பிட்டதும் உடனே பஸ் ஏறி இங்க பறந்து வந்துடுறேன். தன் புடவை தலைப்பில் முடிந்து கொண்டிருந்த பணத்தை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை அவளிடம் கொடுத்தாள். காத்தாயி, மறக்காம இத மாரியாத்தாளின் உண்டியல்ல போட்டுடு என்றாள். அதை வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு காத்தாயி அறையை விட்டு வெளியே வந்தாள். மரகதம், இவங்க 2 பேரையும் இன்னிக்கே வீட்டை விட்டு போக செய்தது நல்லதா போச்சு. இவங்க இருந்தா நாம சாம்பவியை வற்புறுத்தி வெளியேற்றினோம்னு பார்த்திபனிடம் சொல்லி பெரிய வம்ப கிளப்பி விடுவாங்க. என்ன சொல்ற? என் ஏற்பாடு சரிதானே? ஆமாம் என்று தலையசைத்து புன்னகைத்தாள் மரகதம். பெரிய அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னி பகல் வேலையே நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆனா சீக்கிரம் திருப்பிடுவேன் என்றாள். அதான் சொல்லிட்டியே, போய் மடமடன்னு காரியத்தை கவனிக்காம பேசிக்கிட்டே நின்னா என்ன அர்த்தம்? பின்னால் வந்த பகவதி அதட்ட காத்தாயி அங்கிருந்து மாயமாகினாள். வீட்டவர்களுக்கு பகல் உணவை தயாரித்தபடி அடுப்பு மேடை அருகே நின்று கொண்டிருந்த சாம்பவிக்கு ஒரே குழப்பம். ரசத்தில் உப்பு போட்டோமா, குழம்புக்கு காரம் போதுமா என்ற நினைவின்றி அவள் சஞ்சலத்துடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். தோட்டக்காரனையும் அவன் மனைவியையும் காத்தாயையும் வீட்டின் மருமகளையும் அப்புறப்படுத்தி விட்டால் நோயாளியான மரகதம் உதவியற்ற நிலையில் தங்களது தயவுக்கு காத்திருக்க வேண்டும். மாயாவை மருமகளாக ஏற்காது நாசூக்காக ஒதுங்கிக் கொண்ட மரகதத்தை பழிவாங்க இதுதான் தருணம் என்று பகவதி போட்ட திட்டமாயுது. யாரும் இல்லாத சமயம் மரகதத்திற்கு அவள் ஏதாவது தீங்கு செய்துவிட்டால் இதை பெரியம்மா அலமேலுவுக்கு தெரியப்படுத்த ஒரு சில நிமிஷங்கள் கிடைத்தால் புலியும் சிங்கமும் போல பகவதியும் அவள் மகளும் அவளுக்கு அச்சத்தை தந்தனர். வீடு ஒரு சிறை போலாகி விட்டிருந்தது. தோட்டத்தை பார்க்க போவது போல பின்பக்கம் சென்று புழக்கடை கதவை திறந்து கொண்டு வாய்க்கால் கரை ஓரம் ஓடிச் சென்று பெரியம்மா வீட்டில் சரணடைந்து விட்டால் தோட்டத்திலிருந்து கருவேப்பிலை கொஞ்சம் பறித்தெடுத்து வர சென்றது போல நழுவின சாம்பவி திடுக்கிட்டு போனாள். பகவதி மிகவும் கெட்டிக்காரி. தோட்டத்து கதவை சாத்தி முன்கூட்டியே பூட்டிவிட்டிருந்தாள். ஐயோ, இப்போது அவள் என்ன செய்ய முடியும்? டாக்டர் வைத்தியலிங்கம் அந்த கடிதத்தை பார்த்திருப்பாரா? ஒரு முட்டாள் காரியம் செய்து விட்டேனே. பார்த்திபனுக்கு கடிதம் எழுதிய அதே சமயம் டாக்டருக்கும் ஒரு தனித்தாளில் 2 வரி வீட்டின் நிலைமையை விசாரித்து உதவி கோரி எழுதி அந்த மருத்துவ பெட்டிக்கில் போட்டிருந்தால் இந்நேரம் அவர் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு பெரியம்மாவின் துணையுடன் ஊர் நாட்டாண்மைக்காரரின் உதவியுடன் வந்திருப்பாரே. புத்தி கலங்கி குழப்பத்திலே திகைத்து போயிருந்த அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றாமல் போனதே. கடவுளே,
பலப்பலவாக எண்ணி தொண்டையை இறுக்கிய துயரத்தை அடக்க மாட்டாமல் அடுப்பு மேடையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு அவள் விசும்பினாள். வீடு முழுவதும் வேட்டை நாயைப் போல சுற்றி வந்த பகவதி சமையலறைக்குள் எட்டி பார்த்தாள். ஆமா, சமைச்சு முடிச்சுட்டு உன் சாமான்களை எடுத்து பெட்டியில தயாரா வச்சுக்கிறதுக்கு பதிலா ஏன் ஒப்பாரி வைக்கிற? ஏற்கனவே உன் யோகத்தால இந்த குடும்பம் அழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீ வேற அழ ஆரம்பிச்சா இங்க யாரும் உருப்பிட மாட்டாங்க. மரகதத்தின் காதுல பட்டா அவ கத்துவா. கண்ணை தொடச்சிக்கிட்டு வேலையை பார் போ, உருமினாள். கோபத்துடன் சாம்பவி அவளை திரும்பி பார்த்தாள். இந்த மாமியார் கொடுத்த இடத்தில் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த இந்த அம்மா எல்லோரையும் எப்படி ஆட்டி படைக்கிறாள்? இது போன்ற ஒரு விவகாரம் வேறு எந்த வீட்டிலாவது நடக்க முடியுமா? என்னடி, நான் பேசி கொண்டிருக்கிறேன், அப்படியே சமைஞ்சு போய் நிக்கிறியே, போ, சொன்னதை சீக்கிரம் செய்து முடி. கோபத்துடன் கத்தினாள் பகவதி. தன் அறைக்குள்ளே சென்ற சாம்பவி ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த தன் சிறு தகரப்பெட்டியை மறுபடி சீர் செய்தாள். வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக பெரியம்மாவுக்கு ஒரு தந்தி அடிக்க வேண்டும். தந்தியில் விவரமாக ஒன்றும் சொல்ல முடியாதே. கடிதம் எழுதி மறு தபாலில் போட வேண்டும். டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கும் கடிதம் போட வேண்டும். பெரியம்மாவும் அவரும் உடனே வந்து மாமியாரை கவனிக்காவிடில் நிலைமை மோசமாகிவிடும். இந்த பாவிகள் மரகதத்தை கொன்றுவிட்டால் பலவும் தனக்குள் எண்ணி வேதனையில் உழன்றாள். மாலை பொழுது மங்கிக் கொண்டு வந்த வேலை மரகதம் தன் மருமகளுக்கு சொல்லி அனுப்பினாள். இரவு சாப்பாடு தயாரிப்பது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், இவங்க இருவரும் கவனிச்சுப்பாங்க. நீ ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் இது. உனக்கு தேவையான பணத்தை பொன்னியிடம் கொடுத்துருக்கேன். முதல்ல உன் பெட்டியை இங்க கொண்டு வந்து திறந்து எனக்கு காட்டணும் என்றாள். அவமானத்தில் உடல் குன்றி போனாள். அவள் அந்த வீட்டின் எஜமானி. அவளுக்கு வீட்டு வேலைக்காரி பொன்னி பயண வசதி செய்ய போகிறாள். வழிச்செலவுக்கு காசுக்கு அவளிடம் சாம்பவி கையேந்த வேண்டும். வீட்டிலிருந்து புறப்பட்டு போக போகிற அவள் திருடி எதையாவது பெட்டிக்குள் மறைத்து எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடும் என்பது மாமியாரின் மட்டமான அபிப்பிராயம். என்ன கொடுமை இது! பெட்டியை தூக்கி கொண்டு வந்து மரகதத்தின் அறையில் கிடந்த மேஜை மீது வைத்தாள் சாம்பவி. மரகதம் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு மருமகளை மிகவும் வெறுப்போடு பார்த்தாள். மீனமேஷம் பார்த்துக்கிட்டு நிப்பானே, பெட்டியை திறந்து அதுல உள்ளதை எல்லாம் எடுத்து வை பார்க்கலாம் சீறினாள். ஆமா, வீட்டை விட்டு தானே போறோமே, யார் கவனிக்க போறாங்கன்னு வெள்ளி சாமான்கள் சிலத பெட்டிகளை போட்டுக்கிட்டு போயிட்டா பிறகு எங்க மேல தானே பழி வரும். பகவதி ஏளனமாக சிரித்தாள். தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த சேலைகள், ரவிக்கைகள் முதலியவற்றை எடுத்து மேஜை மீது வைத்தாள். கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் தொங்கிய தாலியையும் பிறந்த வீட்டில் அவளுக்கு போட்டிருந்த ஒரு ஜோடி தங்க வளையலையும் பெரியம்மாவின் பரிசாக கொடுக்கப்பட்ட தங்க சங்கிலியையும் காட்டிவிட்டு, இவைகளுடன் தான் நான் ஊருக்கு போகிறேன். இந்த தாலியை தவிர இங்கே இருந்து நான் ஒரு துரும்பை கூட எடுத்து போகலை என்று விக்கினாள். போகும்போது எதுக்கு அழணும்? போய் தொலை, என்னை பிடிச்ச பீடை விட்டதுன்னு நிம்மதியா நான் இன்னைக்கு தூங்குவேன் என்று கசப்பாக பேசிய மரகதம், பொன்னி, வாடகை மாட்டு வண்டி ஒன்று தயாரா கொண்டு வந்திருக்க இல்லையா, இவ பெட்டி அதுல கொண்டு வை. பஸ் பயணத்துக்கு நீயே சீட்டு எடுத்துடு. ரயில்ல ஏற்றி விட்ட பிறகு கை செலவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடு, போதும். மெட்ராஸ்ல போய் இறங்குனதும் ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகட்டும். அங்க போனதும் இவ நமக்கு 8 ஊர் சங்கதிகளை சொல்லி தருவா. அத்தனை ஜாலக்காரி, கெட்டிக்காரி என்றாள். அத்தை என்று தழுதழுத்த சாம்பவியை பார்க்க மனமில்லாது முகத்தை திருப்பிக் கொண்டாள் மரகதம். நேரமாச்சம்மா, கிளம்புங்க என்று வீட்டு வேலைக்காரி பொன்னி அவளை அதட்டிய போது சாம்பவி மிகவும் அதிர்ந்து போனாள். காங்கேயத்து காலை பூட்டிய வில்வண்டி வீட்டில் இருக்கிறது. அதை ஓட்டும் ஆள் கடைத்தெருவில் தான் குடியிருக்கிறார். கூப்பிட்டு அனுப்பினால் ஓடி வந்து விடுவார். புக்ககத்திற்கு வந்த பின்னர் ஒரு நாள் கூட அவள் மாமியாரின் வில்வண்டியில் பயணம் செய்ததில்லை. வீட்டை விட்டு போகும் இந்நேரத்திலாவது அந்த வண்டியில் ஏற்றி வழி அனுப்பி வைக்காது வாடகைக்கு மாட்டு வண்டியை பேசிக்கொண்டு வந்திருப்பதின் மர்மம். இதுவும் பகவதியின் திட்டங்களில் ஒன்று. சாம்பவியை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்புவது வண்டி ஓட்டுகிறவனுக்கு தெரிந்துவிட்டால் அது வினாடியில் ஊரில் பரவிவிடுமே. படுக்கையில் கிடக்கும் மாமியாரை பற்றி கவலைப்படாது பிறந்த வீட்டு நினைப்பு வந்ததும் புறப்பட்டு விட்டாள் என்று யாருக்கும் சொல்ல முடியாதே. பொன்னியின் கணவன் வண்டியின் முன்னால் ஏறிக்கொண்டான். சாம்பவியை உள்ளே ஏறிக்கொள்ள கை கொடுத்து உதவிவிட்டு பொன்னி பின்பக்கம் காலை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். பொன்னியின் கணவனுக்கு இந்த சதியில் தன்னையும் இணைத்து கொண்டதை பற்றி உள்ளூர பயம். அதை போக்க அன்று அளவுக்கு மீறி கொஞ்சம் அதிகமாகவே சாராயத்தை போட்டு கொண்டிருந்தான். வண்டி வாசலை விட்டு நகர்ந்த போது குப்பென்று மதுவின் வாசனை காற்றோடு முகத்தில் மோத சாம்பவியின் வயிற்றை குமட்டியது. வண்டி தெருவை கடந்த போது இருட்டத் தொடங்கிவிட்டதால் பலரது வீட்டு வாயிற்கதவு அடைப்பட்டிருந்தது.
யாரும் அந்த மாட்டு வண்டியையும் அதற்குள் அமர்ந்திருந்த மூவரையும் கண்டு கொள்ளவில்லை. வண்டி மெல்ல அசைந்து கொண்டு எல்லையை சமீபித்த போது சாம்பவிக்கு திடீரென்று அந்த நினைப்பு ஏற்பட்டது. அந்த ஊருக்கு அவள் முதலாக வந்தபோது அந்த கோவில் அருகே வண்டியை நிறுத்தி வண்டிக்காரர் எல்லைப்புற தெய்வமான அந்த அம்மனை வேண்டிக் கொள்ள சொன்னார். அம்மன் சக்தி வாய்ந்தவள், கேட்ட வரம் தருவாள் என்றார். அவள் கேட்காத வரங்களையும் அம்மன் வாரி வழங்கி விட்டிருந்தால் அந்த ஊரிலேயே பெரிய தனக்காரர் என்று மதிக்கப்பட்ட சட்டநாதன் அவர்களின் மருமகளாகும் பாக்கியத்தை பெற்றாள். பார்த்திபனது காதலை பெற்றாள். அவனுக்கு மனைவியானாள். ஆனால் தொடர்ந்து வாழத்தான் கொடுத்து வைக்கவில்லை. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கோ, வண்டிக்காரருக்கு உத்தரவிட்டாள். பொன்னி இறங்கிக்கோ, அம்மனை கும்பிட்டுட்டு போகணும். நினைச்ச இடத்துல நின்றுட்டு இருந்தா பஸ் போயிடும். முணுமுணுத்த பொன்னி வேறு வழியின்றி இறங்கினாள். அந்த சிறு கோயிலின் கம்பி கதவு அடைத்து பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே மினுக்கிட்ட அகல் விளக்கின் மெல்லிய ஒளியில் சிவப்பு புடவையும் செவ்வரளி மாலையுமாக அம்பிகை பீடத்திலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தாள். கண்களை நீர் மறைக்க கரங்களை கூப்பியபடி கோவில் முன் நின்று வணங்கினாள் சாம்பவி. என் மாமியாருக்கு எந்தவித தீமையும் அணுகாது காத்திடுவாய் அம்மா. என் கணவர் சுகமாக விரைவாக ஊர் திரும்ப வேண்டும் அம்மா. சுருக்கமாக பிரார்த்தித்து கொண்டு விட்டு மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டாள். பஸ் நிறுத்தத்திலே அவர்கள் வெகுநேரம் காத்திருக்க அவசியம் இருக்கவில்லை. மாட்டு வண்டியிலிருந்து அவர்கள் இறங்கியதுமே பெரிய குலுக்களுடன் சேலத்திலிருந்து வந்ததொரு பஸ் அங்கே நின்றது. அந்த நிறுத்தத்தில் யாரும் இறங்கவில்லை. பஸ் ஏற்கனவே கூட்டத்தில் திணறியது. ஆனாலும் அவர்கள் மூவருக்கும் இடம் கிடைத்து விட்டது. பின்னாசனத்தில் ஒரு பக்கம் ஒண்டிக்கொண்டு சாம்பவி உட்கார, அவளை நெருக்கிக் கொண்டு பொன்னி அருகில் அமர, வாரை பிடித்து தொங்கியபடி அவள் கணவன் அருகில் நிற்க அந்த பயணம் துவங்கியது. திருச்சி பஸ் நிறுத்தத்திலே இறங்கியதும் பெட்டியுடன் நடந்த பொன்னி ஒரு சிறு கடை அருகே தெருவிளக்கு பளிச்சென்று எரிந்த இடத்திலே பெட்டியுடன் சாம்பவியை நிற்க சொல்லிவிட்டு கணவனுடன் அருகில் இருந்த ஓட்டலுக்குள் புகுந்து விட்டாள். இரவு 10 மணிக்குத்தான் சென்னைக்கு செல்லும் வண்டி என்று அவளுக்கு தெரியும். அதுவரை அவளும் அவள் கணவனும் பட்டினியாக காத்திருக்க முடியுமா? சாம்பவியை பற்றி கவலைப்படாது அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டனர். குளிர்பானமும் சிகரெட்டும் வாங்க கடைக்கு முன் குவிந்து விட்டிருந்த இளைஞர்கள் சிலரின் கண்களில் சாம்பவி பட்டுவிட்டால் தன்னந்தனியாக இந்த வேளையில் பெட்டியோடு நிற்கும் அந்த பெண் கட்டாயம் வாடிக்கையை எதிர்நோக்கி காத்திருப்பவளாகத்தான் இருக்கும். ஒப்பனைகள் இல்லாத சாதாரணமாக இருந்தாலும் அழகா இருக்கிறாளே. கழுத்திலே மஞ்சள் கயிறு, அது பார்ப்பவர்கள் கண்களில் மண்ணை தூவ. அந்த கூட்டத்திலே மிகவும் துணிச்சலானதொரு தொங்கு மீசை இளைஞன் தன் கையில் பிடித்திருந்த சிகரெட் துண்டின் கடைசி புகையையும் இழுத்து ஊதிவிட்டு கால் செருப்படியில் அதை போட்டு மிதித்துவிட்டு ஒரே எட்டில் சாம்பவி அருகில் வந்தான். தொண்டையை செருமிக் கொண்டான். பொண்ணு, இந்த பக்கத்துக்கு புதுசு போல இருக்கு. கூட அம்மாவோ பாட்டியோ வரலையா? லாட்ஜ் ஒன்று கிட்டக்கத்தான் இருக்கு. ரேட்டு தெரிஞ்சா? சாம்பவி அவனை எரித்து விடுவது போல் முறைத்தாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தன்னந்தனியாக ஒரு பெண் நின்றால் உடனே தப்பு கணக்கு போட்டு விடுகிறதா? பார்த்தால் படித்தவன் போல தெரிகிறான். பேச்சு எத்தனை மட்டம்! உன் வேலையை பார்த்துட்டு போயா. கண்ணா பெண்ணான்னு பேசினியோ என் கூட வந்திருக்கிறவங்களை கூப்பிட்டு உன் எலும்புங்களை என்ன சொல்லிடுவேன் என்று சீறினாள். டேய் சாமிவேலு, தங்கப்பா, பொண்ணு ரொம்ப முறைக்குதே, இங்க வாங்கடா. அவள் அருகே நின்றபடி கூவினான் அந்த தடியன். தனியா அவளை நிறுத்திவிட்டு பொன்னியும் அவள் கணவனும் வயிற்றுப்பாட்டை பார்க்க போய்விட்டது எத்தனை பெரிய தவறு! கோபத்துடன் அந்த இளைஞனை முறைத்து பார்த்தாள். அவளது அம்மா தன் இள வயதிலேயே இரவு நேர சினிமாவை பக்கத்து வீட்டுக்காரியுடன் போய் பார்த்துவிட்டு தனியே நடந்து வீட்டுக்கு வர முடியுமாம். பெருமையாக பேசுவது வழக்கம். அது அந்த காலம். இப்போ பொண்ணுக்கும் ஆபத்து, தனியே வெளியே போகும் பெண்ணுக்கும் ஆபத்து, ஊர் கெட்டு கிடக்கு என்று அப்பா அடித்து பேசுவாரே, அது எத்தனை உண்மை! ஒரு சில நிமிடங்களில் கட்டு மீசையும் ஜிவ்வென்று சிவந்த கண்களுமாக ஓங்கி உயரமாக பொன்னியின் கணவனும் இடுப்பிலே புடவையை வருந்து கட்டிக்கொண்டு ஓங்கி கையை ஆட்டி சண்டை போடும் அளவு துணிச்சல் பெற்றுள்ள பொன்னியும் ஹோட்டலிலிருந்து வெளிப்படப் போகிறார்கள். அப்போது இந்த தடியன்கள் என்ன செய்வார்கள்? தன்னுள் எண்ணி வெகுண்டால், பெட்டியிலே என்ன வச்சிருக்க? நகை நட்டு இருந்தா சொல்லு, நான் துணைக்கு வரேன் என்று கேலியாக கேட்டபடி மேலே இடித்து விடும் அளவு தொங்கு மீசை நெருங்கினான். உதவி உதவி என்று கத்த வேண்டும் போன்ற ஆவேசத்தில் அவள் திரும்பினாள். என்ன ஆச்சரியம்! எல்லை காத்த தேவியை கும்பிட்டு விட்டு புறப்பட்டதன் பலன் போலும். என்னம்மா இங்க வந்து நின்றுட்டு இருக்க என்று உரத்த குரலில் வினவியபடி கண்ணாடி அணிந்த கட்டு மஸ்தான தலை நரைத்த மனிதனை கண்டதும் அந்த மூவரும் மாயமாகினர். எல்லை அம்மனே அவர் உருவில் அவளை காக்க வந்து விட்டது போன்ற நன்றி உணர்வில் மெய் சிலிர்த்து நான் தடுமாறி போனால், சித்தப்பா நீங்க இப்ப வந்தது நல்லதா போச்சு சித்தப்பா
இல்லாட்டா கண்களில் நீர் முட்ட கரகரத்தாள். இங்கே வந்து இந்த வேலையில கையில கழுத்துல ஏதும் இல்லாம பிச்சைக்காரி போல ஏன் நிக்கிற? சாம்பவி, என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் கேட்டபடி அண்ணாசாமி அருகில் வந்தார். அது பெரிய கதை. இப்போ நீங்க எங்க போறீங்க சித்தப்பா? ஸ்ரீரங்கத்துல என் பெண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா, சும்மா ஒரு நடை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா, நீ உன் புருஷன் துணை இல்லாம இந்த கோலத்துல எங்க புறப்பட்டு இருக்க? மேலும் கீழும் அவளை சந்தேகத்துடன் பார்த்தார். யாரிடமாவது தனக்கேற்பட்ட அவமானத்தை சொல்லி ஆறுதல் பெற வேண்டும் போன்றதொரு தவிப்பு அவளுக்கு. அண்ணாசாமி அப்பாவின் நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். பட்டணத்திலே அவர்கள் வசித்த தெருவுக்கு அடுத்த தெருவிலேதான் குடியிருக்கிறவர். ஒரு பிரபல வழக்கறிஞருக்கு கணக்கராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மகளும் அவளும் பள்ளி தோழிகள் என்ற உறவு வேறு. மாதத்திற்கு 2 முறையாகிலும் அவர்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவுடன் ஊர்க்கதைகளை பேசி மகிழ்ந்து அம்மா தயாரித்து அளிக்கும் காஃபி டிஃபனை சாப்பிட்டு போக தவறியதில்லை. உறவினர் போன்றதொரு நண்பர். அவரை கண்டதும் அவளுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்துவிட்டது. என் மாமியாருக்கு என்னை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல. என் கணவர் ஊர்ல இல்லாத சமயம் என்னை வற்புறுத்தி பிறந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. கூட துணைக்கு வேலைக்காரியையும் அவ புருஷனையும் அனுப்பியிருக்காங்க. அவங்க சாப்பிட போயிருக்காங்க சித்தப்பா. மேலே பேச முடியாது அழுகையில் தடுமாறினாள். வேலைக்காரியோட உன்னை கூட்டி அனுப்ப நீ செய்த மாபெரும் பிசகு என்னவா? இது சுத்த அநியாயம். இத நம்ம சும்மா விடக்கூடாது. உன் புக்ககம் பெரிய இடமா இருக்கட்டும், அதற்காக என் நண்பன் வாகீசனை அவமானப்படுத்துறத நான் பொறுத்துக்க முடியாது. எங்க வக்கீல் கிட்ட சொல்லி அவர் முடிக்கும் முன் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பீடாவை குதப்பியபடி ஹோட்டலில் இருந்து பொன்னி ஓடி வந்தாள். யார் இவரு? கண்டவங்களோட பேசிக்கிட்டு நிக்கிறதே பெரியம்மா காதுல பட்டா? வாய மூடு. நான் இவளோட அப்பாவோட சிநேகிதன், கண்டவன் இல்ல. இவ என் மகளுக்கு சமானம். எங்க வீட்டு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தினதுக்கு உன் எஜமானிய சந்தி சிரிக்க வைக்காட்டி என் பேர் அண்ணாசாமி இல்ல. உரத்த குரலில் உருமினார். பொன்னி பயந்து போனாள். பெரிய வம்பில் அவள் சிக்கி கொண்டு விட்டிருக்கிறாளே. சின்ன எசமா ஊர்ல இருந்து திரும்பியதும் அவளுக்கு என்ன விதமான தண்டனை கிடைக்குமோ? படுத்து கிடக்கிற நோயாளி பிதற்றியதுக்கு ஒத்துக்கொண்டு கொஞ்சம் லஞ்ச காசுக்காக அவளும் அவள் கணவனும் செய்த தப்புக்கு என்ன கிடைக்க போறதோ என்று ஏற்கனவே கலங்கி கொண்டிருந்தவள் அரக்கன் போல நின்ற அண்ணாசாமியை கண்டு அரண்டு போய்விட்டாள். ரயிலடி வர துணைக்கு பெரியம்மா என்னையும் என் புருஷனையும் துணைக்கு அனுப்பிச்சாங்க. டிக்கெட்டுக்கு பணம் தந்து உளறினாள். உங்க துணை இனி தேவையில்லை. எங்க வீட்டு பெண்ணை நான் அழைச்சிட்டு போக முடியும். அந்த பணத்தை கொண்டு போய் நான் சொன்னதா சொல்லி உன் எஜமானி மூஞ்சியிலே விட்டறிப்பா என்று அதட்டி விட்டு கையை தட்டி அருகில் இருந்த ஒரு ஆளை அழைத்தார். இந்த பெட்டிகளை தூக்கிட்டு ரயிலடிக்கு வாப்பா, கூலி கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சாம்பவியுடன் நடந்தார். 10 மணி அளவிலே கிளம்பிய ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் அவள் அருகே உட்கார்ந்து கொண்டு வற்புறுத்தி தான் கையோடு கொண்டு வந்த தயிர் சாதத்தை அவளை சாப்பிட செய்தார். கூஜாவிலிருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி கொடுத்து உபசரித்தார். அதற்கு பின்னர் தான் அவளிடம் மெல்ல நடந்ததை அனுதாபத்துடன் விசாரித்தார். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுடன் சேர்ந்து கொண்டு மரகதம்மாள் தன் மருமகளை கொடுமைப்படுத்தியதை கேட்டு கொதித்து போனார் அண்ணாசாமி. மரகதம்மாளை சும்மா விடக்கூடாது. ஊரே இதை கேட்டு அவளை இழிவா பேசி கைத்தட்டி சிரிக்க வைக்கணும். இந்த நோய் மட்டும் அவளுக்கு போதாது, இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிக்கணும் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்தார். வாயிலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அவளது தாய் ஆட்டோ வந்து நிற்பதை கண்டு நிமிர்ந்து பார்த்தால் அதிலிருந்து அண்ணாசாமியுடன் அவள் மகள் சாம்பவி இறங்கியதை கண்டு திடுக்கிட்டு போனாள். தண்ணீரை கண்டதும் தாகமும் தாயை கண்டதும் தான் அனுபவித்த துயரத்தின் கண்ணீரும் வரும் என்பார்கள். அம்மா என்று அலறியபடி தாயை கட்டிக்கொண்டு சாம்பவி அழுகையில் குலுங்கினாள். மருமகளை வற்புறுத்தி ஊருக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்ட மரகதத்திற்கு ஒரு பெருத்த அதிர்ச்சி காத்திருந்தது. மகிழ்ச்சியுடன் அருகில் மகளுடன் வந்து உட்கார்ந்திருந்த பகவதியிடம் அவள் சுவாதீனமாக கேட்டாள். இன்னைக்கு ராத்திரி என் காலுக்கு மருந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட போறது நீயா உன் மகளா? பகவதி வியப்புடன் பார்த்தாள். அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய சாத்தியப்படுமா? ஏதோ கொஞ்சம் சமையல கவனிச்சு கொள்ள முடியும். உன் மகன் வந்ததும் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து கொள்றது தான் நல்லது. மரகதம் முகம் சுருங்கி போனால். பொன்னி கூட இல்லையே, பெட்பேன் வச்சு உதவணுமே கலவரத்துடன் கேட்டாள். என் மகளுக்கு இந்த அசிங்கமான வேலையெல்லாம் செய்ய பிடிக்காது. நீ தான் இப்ப எழுந்து நிக்க பயிற்சி செய்துட்டு வரிய, அப்படியே சோற்றை பிடிச்சிக்கிட்டு கழிவறைக்குள்ள போயிட்டு வர முயற்சிக்கணும். ஐயோ, எனக்கு இன்னும் நல்லா நடக்க வலு இல்லையே. உரத்து கத்த வேண்டும் போல மரகதம் துடித்தாள். பளிச்சென்ற அறையில் இருந்த விளக்கொலியில் அவர்கள் இருவரும் அவள் கண்களுக்கு அப்போது 2 அரக்கிகள் போல தென்பட்டனர்.
படுக்கையில் கையும் காலும் முழு சுவாதீனமில்லாமல் விழுந்து கிடக்கும் நிலையில் அவர்களிடம் அதிகம் பேசி அவர்களது கோபத்தை தூண்டிவிடக் கூடாது. அவளுக்கு உதவ வீட்டில் ஒரு வேலையாள் கூட இல்லையே, என்ன செய்வது? திடீரென்று ஏற்பட்ட இந்த நினைப்பு அவள் நெஞ்சை பயத்தில் படபடக்க செய்தது. வறண்டு போனது. உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. மருந்துகளை வேலைக்கு எடுத்து கொடுத்து உன் மகளை உதவ சொல்லு. பொன்னி வரும் வர உதவின போதும். மரகதம் குழைவான குரலில் வேண்டிக் கொண்டாள். அவளது கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருந்த அந்தரங்க வேலைக்காரி பொன்னியை கூட அருகில் இருக்க ஒட்டாது அப்புறப்படுத்திய பகவதி லேசப்பட்டவள் இல்லை. ஏதோ பெருத்ததொரு திட்டமிட்டு அவள் மனதை மயக்கி தன் இஷ்டப்படி செயல்பட செய்து விட்டிருக்கிறாள். பார்த்திபன் வர இன்னும் சில நாட்கள் பிடிக்கும். டாக்டர் வைத்தியலிங்கம் வெள்ளிக்கிழமை என்றுதான் வருவேன் என்று கூறிவிட்டு போய்விட்டிருக்கிறார். அதற்கிடையில் தாயும் மகளும் மரகதத்தின் தனிமையை உபயோகித்து ஏதேனும் சூழ்ச்சி செய்தால்? வேலியின் மேல் ஓடிக்கொண்டிருந்த ஓனானை பிடித்து மேலே விட்டு கொண்டு அது கடிக்குதே என்றானாம் என்பது போல சாம்பவி மேல் ஏற்பட்ட வெறுப்பால் அவளது வாழ்க்கையை குலைக்க எண்ணி இந்த பகவதியை வற்புறுத்தி வீட்டுக்கழைத்து பெரிய துன்பத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டாளே. கடவுளே, மோசம் போய்விட்டேனே. அவளது உள்மனம் ஊமையாக புலம்பியது. உன்னோட மருந்து மாத்திரைகளை கை கெட்டுற வகையில முக்காலி மேல வச்சிடுறோம். தண்ணி கூஜாவையும் பக்கத்திலே வச்சிடுறோம். நீயே எடுத்து வேலைக்கு தேவையானதை சாப்பிடு. உன்னை யார் தடுக்கிறா மரகதோ? நானே தலைவலி காய்ச்சல்னு படுத்துக்கிட்டா என் மகளை உபத்திரவப்படுத்த மாட்டேன். அவ வங்கியில ஒரு அலுவலரா வேலை கிடைக்க தேர்வு எழுதியிருக்கிறவா. நோயாளிகளுக்கு பணிவிட செய்யும் நர்ஸ் இல்லையே. என் மருமகள் கூட BA படிச்சவதான். தட்டெழுத்து சுருக்கெழுத்தெல்லாம் படிச்சு தேர்ந்தவதான். கம்பெனி எதிலாவது வேலை கிடைச்சிருந்தா அவளும் ஒரு அலுவலரா பணி செய்து கொண்டிருக்க தகுதி பெற்றவதான். ஆனாலும் நர்ஸ் பயிற்சி பெற்றவ போல பணிவிட செய்தாலே. சொல்ல நான் துடித்தது. ஆனால் முகம் இருக்கவில்லை. தன் மருமகளை பற்றி கேவலமாக பேசி அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி ஊருக்கு விரட்டி கொடுமை செய்த பின் எப்படி பெருமையாக பேச முடியும்? நாக்கை கடித்து கொண்டால் இவர்களிடம் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் போலியாக முறுவலித்தாள். பாவம் மாயா, செல்லமா வளர்ந்த குழந்தை, அவளையே சிரமப்படுத்தணும். உன்னால முடிஞ்சா கூப்பிட்ட குரலுக்கு உள்ள வந்து நான் கேட்டதை எடுத்து கொடு. பொன்னி வரும் வர மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்று முனகினாள். இரவு உணவு என்று தனியாக பகவதி எதுவும் தயாரிக்க தேவை இருக்கவில்லை. சாம்பவி பகலில் சமைத்து வைத்து விட்டு போயிருந்த உணவில் எல்லோரும் சாப்பிட்டது போக மீதம் நிறையவே இருந்தது. தாயும் மகளும் உட்கார்ந்து வயிறு புடைக்க முதலில் சாப்பிட்டனர். பின்னர் கொஞ்சம் சாதத்தை மோருடன் கலந்து ஸ்டீல் தட்டில் போட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயுடன் எடுத்து வந்து அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள் பகவதி. மரகதம் அதை கண்டு திடுக்கிட்டு போனாள். இரவில் சாம்பவி அவளுக்கு வாய்க்கு ருசியாக சூப்புடன் வாட்டிய ரொட்டியில் வெண்ணெய் பூசி கொண்டு வந்து உபசரிப்பாள். சில நாட்கள் அவளுக்கு பிடித்தமான சீரக ரசத்தை சூடாக சோற்றில் போட்டு கலந்து ஸ்பூனால் அள்ளி பச்சை குழந்தைக்கு ஊட்டுவது போல தானே அவள் வாயில் ஊட்டி சாப்பிட செய்வாள். இரவு அவள் தூங்கும் முன் இதமான சோட்டில் வெள்ளி டம்ளரில் நிறைய பசும்பாலை எடுத்து வந்து சாப்பிட கொடுப்பாள். நான் வெறும் மோர் சோத்தை ராத்திரி வேளையில சாப்பிடுறதில்ல, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. மரகதம் கூறி முடிக்கும் முன் பகவதி ஏளனமாக குறுக்கிட்டாள். நீ பணக்காரி, பால் சோறு தின்னு பழக்கம்னு சொல்ல வர. மாயாவுக்கு தொண்டை கட்டிக்கிட்டு இருந்ததால ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பசும்பாலை காய்ச்சி அவளுக்கு கல்கண்டு போட்டு கொடுத்துட்டேன். உன் பழக்க வழக்கமெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் அழுத்தமாகவே அதட்டினாள். என்ன திமிர்? என் வீட்டிலேயே எனக்கு சாப்பிட பால் இல்லை என்கிறாளே. அதிர்ந்து போனாள் மரகதம். வெள்ளிக்கிண்ணத்தில் வெள்ளி ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து சாம்பவி சாப்பாடு கொடுப்பாள். இப்போ நாய்க்கு சோறு போடுவது போல பகவதி அவர்கள் தின்ற மீதியை கொண்டு வந்து வைக்கிறாளே. சாம்பவி வீட்டை விட்டு போய் இன்னும் சில மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இவள் தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கிவிட்டாளே. பார்த்திபன் வரும் வரை மரகதத்தால் அவளது அட்டகாசத்தை தாங்கிக் கொள்ள இயலுமா? உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. பசி வயிற்றை முறுக்கவே வேறு வழி இல்லாது மெல்ல படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு வலுவாக இருந்த கரத்தால் தட்டை மெல்ல தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு சோற்றை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள். மோர் இப்படியா புளிக்கும்? அவளுக்கு வயிற்றை குமட்டியது. அப்படியே தட்டில் கையை கழுவிக்கொண்டு மெல்ல தட்டை கட்டில் அடியில் வைத்து வலுவான காலால் உள்ளே தள்ளிவிட்டாள். சாம்பவிக்குத்தான் என்ன மருந்துகளை எந்த வேலை எந்த அளவில் தர வேண்டும் என்பது தெரியும். மருமக செய்யறா, செய்யட்டும் கழுத என்று அகங்காரத்துடன் டாக்டர் சொன்ன மருந்து தகவல் எதையும் அவள் காதில் போட்டுக்கொண்டதே இல்லை. இரவு படுக்கப் போகும் முன் என்ன மருந்து சாப்பிடணும்? அருகில் முக்காலி மீது வைக்கப்பட்ட மருந்து பாட்டில்கள் மீது எழுதப்பட்டிருந்த ஆங்கில பெயர்களை அவளால் வாசித்து அறிந்து கொள்ள இயலவில்லை.
படிக்காத பெண்கள் சிலர் சாமர்த்தியமாக காலையில இந்த வெள்ளை மாத்திரை, பகல் இந்த நீலக்குழல் மருந்து, இரவு ஒரு தேக்கரண்டி பழுப்பு சீசாவில் இருக்கும் திரவம் என்று தாங்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளை டாக்டர் சொன்னதும் உடனே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள். ஆனால் மரகதம் மமதையால் மருமகள் மேல் கொண்ட வன்மத்தால் அசட்டையாக இருந்து விட்டாள். இப்போது எதை எடுத்து சாப்பிடுவாள்? அளவு என்ன? சாப்பிடாது இருந்து விட்டால் சங்கடம் ஏதாவது வந்து விடுமோ? கண்களின் கருமணிகளைப் போல உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாலே, மருந்து எதுனாவது சொல்ல மாட்டாளா? இரவு படுக்க போகும் முன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்த பகவதி வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டு மிகவும் திருப்தியுடன் காணப்பட்டாள். பகவதி, ராத்திரி வேலைக்கு நான் சாப்பிட வேண்டிய மருந்து என்னன்னு எடுத்து கொடுப்பியா? உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமே. அந்த இழுப்பு அறையில சாம்பவி ஒரு அட்டவணை எழுதி வச்சிருக்கா. மருந்தா? எனக்கு என்ன தெரியும்? சாம்பவி ஏதோ தவறா எழுதி வச்சிருந்தா அதை நான் கொடுக்க போக வம்பள மாட்டிக்கவா? ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிடாட்டா குடி முழுகியா போயிடும். டாக்டர் வெள்ளிக்கிழமை வருவாரு, அவர்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. கடுமையான குரலில் அதட்டினாள். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த முதல் நாள் மரகதம் கொடுத்த புடவை பரிசை வாங்கி கொண்டு நன்றியில் கண்கள் பணிக்க தடுமாறின பகவதியா இவள்? பத்ரகாளியா உருமாறி போய்விட்டாளே. வீட்டு எஜமானி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ள கூட விருப்பமின்றி சாப்பிடுவதும் தூங்குவதுமாக நிம்மதியாக பொழுதை கழிக்கிறாளே. சுயநல பிசாசு.